இதுக்கு முன்னாடி வீடியோவில் வெப்வியூ அண்ட் டேப் பார் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி ஃபைனலாக கோடேட்டா போகலாம். கோடேட்டான்றது டேட்டாபேஸ், அதாவது நேட்டிவ் டேட்டாபேஸ், iOSக்குன்னு இருக்க ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுற கோடேட்டா டேட்டாபேஸ். ஸோ இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு கமெண்ட் செக்ஷன், ஒரு வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் மனோஜ்குமார் அண்ட் நந்துகுமார்ன்ற வந்து இந்த மாதிரி கோடேட்டா பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 month ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் சாரி. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சீரீஸில் கோடேட்டா பண்ணலாம், கோடேட்டாவில் சேவ் அண்ட் ஃபெச் மட்டும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக டேட்டாபேஸ்ன்னும் போது SQLite, கோடேட்டா அண்ட் ரிலம், இந்த 3 இது வந்து காமனாக பாப்புலராக யூஸ் பண்ணப்படுது. SQLite வந்து நீங்கள் iOSக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. பட் SQLiteக்கும் கோடேட்டாக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், SQLite வந்து இண்டெக்ஸிங் வச்சு ஃபெச் பண்ணிட்டு வரும், இது இண்டெக்ஸிங் வச்சு ஃபெச் பண்ணாது. ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அது இல்லாமல் கோடேட்டா நேட்டிவ். ஸோ மோஸ்ட்டாக iOS டெவலப்மெண்ட்டில் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ லேட்டஸ்ட்டாக ரியலம் ஆர் கோடேட்டாபேஸ். ஸோ கோடேட்டான்றது வந்து ஸோ வைட்லி நம்ம அப்ஜெக்டிவ்-சிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோடேட்டாவில் சேவ் அண்ட் ஃபெச் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் வெல் அஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். நார்மலாக ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது இனிஷியல் லெவல்லே கேட்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ யூஸ் கோடேட்டா. ஸோ இந்த யூஸ் கோடேட்டா நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் டெலிகேட்லேயும் கோடேட்டா ஃபைலும் மாடல் ஃபைலும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கீழே பார்த்தீங்கன்னா கோடேட்டா ஷிஃப்ட், இதில் வந்து மாடல் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ்க்கான டேபிள் கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த டேபிளுக்கு வந்து நார்மல் ஃபெச், அதாவது ஆப் டெலிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இம்போர்ட் ஆகிருக்கும், இம்போர்ட் கோடேட்டான்னு. அண்ட் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளும் அண்ட் ஒரு ஃபங்க்ஷனும் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ளிகேஷன் வில் டெர்மினேட் அப்படின்ற இடத்துல ஜஸ்ட் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது அப்ளிகேஷன்ஸ் இந்த இடத்துல மேனேஜ் பண்ணுறதுக்காக, சேவ் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சிஸ்டன்ட் கண்டெய்னர் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். பர்சிஸ்டன்ட் கண்டெய்னர்ன்றது ஒரு என்கேப்சுலேஷன்ஸ் மாதிரி. அதாவது என்கேப்சுலேஷன்ஸ்னால் அதாவது ஒரு நிறைய விதமான பொருட்களையோ ஒரு விஷயத்தையோ சுருக்கி ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன்ஸ். இந்த இடத்துல கோடேட்டாவோட ஸ்டாக்ஸ் எல்லாமே என்கேப்சுலேட் ஆகி இந்த பர்சிஸ்டன்ட் கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸோ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னரில் நம்ம க்ரியேட் பண்ணும் போதே இந்த நேம் இருக்கு இல்லையா, கோடேட்டா _shift. ஸோ இந்த இது வந்து டேரெக்டாக நேம் இங்கே ப்ரெசென்ட் ஆகி, ஸோ இந்த கண்டெய்னர், ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து டேரெக்டாக அந்த கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம லோட் பண்ணும்போது கூட டேரெக்டாக இந்த கண்டெய்னர் தான் லோட் ஆகும். ஸோ லோட் பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ். ஸோ கம்ப்ளீஷன் ஹேண்டிலர், அதாவது எப்படின்னா சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் செக் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ஸில் சக்ஸஸ், அதாவது அந்த கோடேட்டா, அந்த டேட்டாபேஸ் வந்து இருக்குது, இந்த கோடேட்டா மாடல் வந்து இருக்குது, இந்த பர்சிஸ்டன்ஸ் இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லைனா எரர் ரிட்டர்ன் ஆகும். ஸோ எரர் வந்துச்சுன்னா இஃப் லெட் எரரில் என்ன எரரோ அந்த எரர் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டெய்னர் வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் சொன்ன மாதிரி இது ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் வந்து நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஜம்ப் டு டிஃபரன்ஸ்னா இந்த வேரியபிள் டேரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போது ஃபங்க்ஷன் வரும், கண்டெக்ஸ்ட். ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் ஒன்லி. ஸோ இது வந்து இனிஷியலாக நம்ம நார்மலாகவே வந்து க்ரியேட் பண்ணும்போது, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, க்ரியேட் பண்ணும்போதே இதுவும் வந்து க்ரியேட் ஆகிடும். இது வந்து ஜஸ்ட் ரீட் ஒன்லி தான்.
இது வந்து ஒரு சில ரெஃபரன்ஸை வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ் சேஞ்ச் சேம் ஆஸ் இட் இஸ் ஏதாவது சேஞ்சாக இருக்கு என்னன்னு செக் பண்ணிவிட்டு ஆமாம் சேஞ்சாக இருக்குன்னா ஸோ ட்ரையில் சேவ் ஆகிடும் கான்டெக்ஸ்ட்டு. இஃப் இன் கேஸ் ஏதாவது இஷ்யூனா இந்த கேட்ச் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ட்ரை கேட்ச் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரைன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு அதில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்குதுன்னா ட்ரை பண்ணோம். இஃப் இன் கேஸ் சக்ஸஸ்னால் ஜஸ்ட் நார்மலாக இந்த கண்டிஷன் முடிஞ்சு டேரெக்டாக போயிடும். இல்லை ஏதாவது இஷ்யூனா கேட்சில் வந்து ப்ரெசென்ட் ஆகும். கேட்சில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இதுதான் ஜஸ்ட் கோடேடாக்கான ஆப் டெலிகேட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்ட் கோடேடாவில் வந்து இது க்ரியேட் பண்ணலாம், என்டிடி. ஸோ இங்கே என்டிடி இருக்குது, இந்த இருக்குது இந்த என்டிடி. ஸோ என்டிடி ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன என்டிடின்ற நேம் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்டிடியில் இருக்க எப்போவுமே ஃபஸ்ட் வேர்டு வந்து கேபிட்டலாக இருக்கணும். ஸோ சாம்பிளுக்கு பர்சன் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இதில் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ நேம் என்ன டிஃபைன் பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஏஜ், இது சும்மா சேஞ்சுக்கலாம். ஸ்ட்ரிங்காக சேவ் பண்ணாலும் சரி இல்லை இன்டிஜராக சேவ் பண்ணாலும் சரி. நான் ஜஸ்ட் ஸ்ட்ரிங்காக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2 என்டிடிஸ் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அந்த என்டிடிஸை வந்து நான் வியூ கண்ட்ரோலரில் வந்து கால் பண்ணணும். ஸோ நார்மலாக நான் கால் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒரு கோடட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் கோடேட்டா இம்போர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும், இந்த ஸோ பிளா 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 அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த இது வந்து நான் அங்கே இருக்க அந்த வேரியபிளை, அதாவது இங்கே இருக்க இந்த வேரியபிளோ இல்லை இந்த கிளாஸையோ நான் கால் பண்ணோன்னா முதல்ல ஆப் டெலிகேட் வந்து நான் இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஆப் டெலிகேட் வந்து கால் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷனில் இருக்கிறத நான் ஜஸ்ட் ஆப் டெலிகேட்டில் இருக்கிறத ஆப் டெலிகேட்டில் இருக்க அந்த ஆப் டெலிகேட்டை கால் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஆப் டெலிகேட். ஸோ ஆப் டெலிகேட்டை வந்து ஜஸ்ட் நான் கால் மட்டும் பண்ணியிருக்கேன். இஃப் இன் கேஸ் ஆப் டெலிகேட்லேருந்து நான் ஏதாவது ஜஸ்ட் இருக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்டெக்ஸ்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதாவது கான்டெக்ஸ்ட்னு சொன்னது வேர் ஆக்சுவலி மேனேஜ்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. ஓகே, மேனேஜ்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு ஒன்று இருக்குது. அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற எல்லா மாடலுமே அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்ளிகேஷன்ஸில் இந்த கோடேட்டாக்காக யூஸ் பண்ணுற எல்லா மாடல்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதோட கான்டெக்ஸ்ட், ஸோ கான்டெக்ஸ்ட்டை மட்டும் அதுக்கு எப்படி சொல்கிறது, உங்கள் கான்டெக்ஸ்ட்னால் நம்ம இனிஷியலாக முன்னாடி வர்றது எல்லாமே அதுலேயுமே கான்டெக்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ஸ் எல்லாமே ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சாரி, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ கான்டெக்ஸ்ட்டில் வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா என்ன எடுத்துக்கிறேன்னா, நம்ம அந்த ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஆப் டெலிகேட்டில். ஸோ இங்கே பர்ச்சேஸ் இதில் இருக்க ஸோ இந்த கண்டெய்னரை நான் இங்கே கால் பண்ண போகிறேன். ஆப் டெலிகேட் டாட் என்னன்னு தெரில வரல. ஸோ வியூ கான்டெக்ட் கால் பண்ணுறேன். ஸோ கண்டெய்னரில் ஜஸ்ட் இதை எடுத்து மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் வந்து நம்ம சேவ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸு, ஸோ சேவ் ஃபெச்க்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ நார்மலாக காமனாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இடத்துல மட்டும் சேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் டேரெக்டாக ஓகே. இல்லை நான் காமனாக ஒரு இடத்துல போட்டுக்கேன்னா ஃபங்க்ஷன் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் சேவ்.
ஸோ இதில் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கோம்னா நேமு அண்ட் ஏஜ் வச்சுருக்கோம். ஸோ நேம் ஸ்ட்ரிங்கு ஐஃபன் ஏஜ் ஸ்ட்ரிங். ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம ஜஸ்ட் கட் பண்ணிக்கிறோம். ரிட்டன் டைப்பில் நம்ம எதுவும் பண்ணல, ஜஸ்ட் எதுவும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக போகும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். பர்சன் ஈக்குவல் டு என்எஸ் என்டிடி டிஸ்கிரிப்ஷன். ஸோ என்டிட்டி டிஸ்கிரிப்ஷன்ஸ், என்டிட்டின்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஒரு என்டிட்டி, ஸோ அது ஜஸ்ட் கால் பண்ணுறது. இன்னர் நியூ ஆப்ஜெக்ட் for entity name. ஸோ நம்ம என்ன என்டிட்டி நேம் இருக்குன்னா ஐயோ ஆப் டெலிகேட்டில் ஸோ இங்கே என்டிட்டி நேம் ஏற்கனவே இருக்குது. ஸோ அந்த என்டிட்டி நேம் அடுத்து ஓகே திங்க் கரெக்டாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஒன்றும் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ என்டிட்டியில் வந்து ஜஸ்ட் இன்னர் போட்டணும், சாரி இன்சர்ட் நியூ ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ பர்சன் நேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளை கொஷின் கேட்குது. பர்சன் டாட் செட் வேல்யூ. ஸோ வேல்யூ நான் வந்து செட் பண்ண போகிறேன். என்ன இதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இல்லையா, நேம் செட் பண்ண போகிறேன். ஃபார் கீ, என்ன கீக்கு இப்போ வந்து ஃபார் கீ என்ன நம்ம நேம் வச்சோம், நேம்னு வச்சோம் இல்லையா, நேம். ஸோ அதே மாதிரி ஏஜ் ஸோ இப்போ வந்து டேரெக்டாக கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏஜ் சாரி இந்த நேம் அண்ட் இந்த ஏஜ் வந்து எங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருக்குது. ஸோ என்டிட்டியில் ஒரு ஆட்ரிபியூட் ஏஜ் அண்ட் நேம் ரெண்டு இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை தான் சேவ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங்காகவே எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். நேம் அண்ட் ஏஜ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஓகே, இது ரெண்டு வேல்யூஸும் எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணணும்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டூ ட்ரை கான்டெக்ஸ்ட் டாட் சேவ். ஸோ த்ரோ பண்ணது, ட்ரை பண்ணது எல்லாம் முடியுது. இப்போது ட்ரை கேட்சில் இப்போ கேட்சில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா print எரர், ஏதோ ஒரு எரர், சேவில் எரர் ஆகலை. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு எரர் மட்டும் போடுறோம். இனியே ரொம்ப நேரமாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ க்ளீன் ஓகேவா. ஸோ டோட்டலாகவே இது வந்து இவ்வளோ தான். ஸோ நம்ம இதுக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டோம் அப்படின்ற தெரியணுன்றதுக்காக ஜஸ்ட்டு print to success. ஸோ சக்ஸஸ். ஸோ டோட்டலாகவே சேவ் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ சேவ், ஓகே சேவ் பண்ணியாச்சு. அடுத்து சேவ் ஆச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபிட்ச். ஸோ ஃபிட்சுக்கு வந்து நம்ம எதுவும் அனுப்ப தேவையில்லை. ஸோ நார்மலாக என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்றது தெரிஞ்சால் போதும் அப்படின்றதுனால ஃபிட்சுக்கு நான் எதுவும் அனுப்பலை. ஸோ சேம் ஆஸ் இட் இஸ்
let ஸோ fetch ரெக்வஸ்ட்ன்றது fetch பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறது. ஸோ இதில் நார்மலாகவே iOS பொறுத்த வரைக்கும் அதாவது ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நேம்ஸோ இல்லாட்டி அந்த மெத்தடுக்கான நேமோ படிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அது என்டிட்டியோட என்டிட்டி நேம். ஸோ என்டிட்டியோட நேம் என்ன? கோடெட்டா ஷிஃப்ட். ஸோ கோடெட்டா ஷிஃப்ட் சேவ் பண்ணிட்டோம். ஸோ request ஆப்ஜெக்ட் எடுத்து ஸோ ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் இருக்குது, பூலியன் மெத்தட் இருக்குது. அந்த பூலியன் மெத்தட் எதுக்குன்னா ஏதாவது ஃபால்ட்டி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஜஸ்ட் அந்த பூலியனுக்கான இது எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நம்ம ட்ரை தான் டூ fetch. ஸோ நம்ம இது முன்னாடி கான்டெக்ஸ்ட் டாட் சேவ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ அப்போ சேவ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஃபெச் பண்ணுறோம் வேல்யூஸை. ஸோ என்ன ஃபெச் பண்ணுறோன்னா request இங்கே fetch பண்ணுறோம். ஓகே ட்ரை. ஸோ இப்போ வந்து let count equal to result dot count. ஸோ நான் ஜஸ்ட் சும்மா வெரிஃபிகேஷனுக்காக இஃப் அன்கேஸ் ஏதாவது வேல்யூ இருக்கா, எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்காக நான் ஜஸ்ட் அந்த ஒரு கவுண்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லைனாலும் ஓகே. நான் என்னோடய சேஃப்டி, அதாவது இஃப் இன்கேஸ் க்ராஷ் ஆகாமல் இருக்குன்றதுக்காக ஸோ இஃப் கண்டிஷனில் இப்போ கவுண்ட்டு வந்து 0க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸோ ஃபார் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூ இதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து ஃபார் லூப்பில் கண்டிஷன்ஸ் போட்டாச்சு. ஸோ எந்த கீக்கு வேணும் நேம், என்னென்ன நேம்ஸ் தான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேம்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ ஓகே இப்போ வந்து வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு இஃப் கண்டிஷன்ஸ் ஃபார் லூப்பில் போட்டு என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ ஒவ்வொரு வாட்டி கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரிசல்ட்ஸில் ஒரு 10 வருதுன்னா 10லேருந்து ஃபஸ்ட்டு ஒன்று போவோம், அடுத்த திருப்பி 10ல் செகண்ட் ஒன்று எடுத்துகிட்டு திருப்பி அந்த செகண்ட் ஒன்று எடுத்து இங்கே போவோம். ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த வேல்யூ இங்கே வரும். ஸோ இங்கே வரும்போது வேல்யூ ஃபார் கீ அப்படின்னு சொல்லிட்டு நேமுன்ற கீழேருந்து நம்ம வேல்யூ எடுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபெச்சை நம்ம கால் பண்ணது ஒரு இடத்துல. ஸோ சக்ஸஸ் ஆச்சுன்னா ஃபெச் பண்ணலாம். ஓகே, முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் ஒரு வேல்யூவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு என்ட்ரு பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டோரி போர்டில் நான் ஜஸ்ட் நார்மலாக டிசைன் பண்ணுறேன் நான்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணிட்டேன். அது கூட ஒரு பட்டன் போட்டுவிட்டேன். ஸோ அந்த 2 டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கான ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பட்டனுக்கான ஆக்ஷன்ஸும் எழுதிட்டேன். அவுட்லெட் அண்ட் ஆக்ஷன்ஸ் ரெண்டுமே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அங்கே டெக்ஸ்ட் ஃபீல்டு ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ டேரெக்டாக போய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஸோ நான் காட் போட்டு நான் ஜஸ்ட் கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி காடுன்றது வந்து என்ன எதுக்குன்னா, ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தலாம். ஸோ காடுன்றது எதுக்குன்னா, நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பட் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காடில் வந்து ட்ரூ, அதாவது நேம் இது ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு இதுவாக இருந்துச்சுன்னா ஆமாம் ட்ரூ அப்படின்னா அதை தவிர்த்து வெளியே போய் இதாகும் பிரிண்ட் ட்ரூ. ஸோ இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை தப்பு அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கான ஃபங்க்ஷன் நடந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து காடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நேமில் வந்து ஏதாவது ஜஸ்ட் எம்டியாக இருந்துச்சுன்னா ஆமாம் எம்டியாக இருக்குது ட்ரூ அப்படின்னா இது வரும், இல்லை அப்படின்னா இது வரும். ஸோ நாம் ஆக்சுவலாக மாற்றி போடணும். நாட் ஈக்குவல் டு இதுனா ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கடந்துச்சுன்னா தான் எம்டி. ஸோ ரெண்டுத்தையும் கடந்துச்சுன்னா தான் நம்ம சேவ் பண்ணணும், ட்ரூ ஆகும். செல்ஃப் டாட் சேவ் நேம். ஸோ நேம் இடத்துல நேம், ஏஜ் இடத்துல ஏஜ். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் அண்ட் ஃபெச் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துருச்சு 2 டெக்ஸ்ட் ஃபீல்டும். அதுக்கான ஜஸ்ட்டு பாலா இதில் வந்து 24 அப்படின்னு போட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகே, வழக்கம் போல் கிராஷ் எடுத்து. ஸோ எதுக்கு கிராஷ் ஆச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ என்டிட்டி ஃபார் நேம், சாரி. ஸோ என்டிட்டி நேம் வந்து நம்ம வந்து பர்சன் அப்படின்னு வச்சுருக்கோம். நான் வந்து கோடேட்டா ஷிஃப்ட்னு கொடுத்துட்டேன். சூப்பர், இப்போ தான் வந்து கிராஷ் ஆகி முடியுது. ஸோ இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த நேமை தான் வந்து நான் அங்கே கொடுக்கணும். ஸோ நான் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ பர்சன், அதே மாதிரி இங்கேயும் பர்சன். ஸோ பர்சன் கொடுத்துட்டு ரன். சாரி, மாற்றி கொடுத்ததுக்கு. ஸோ இப்போ திருப்பி சேவ் பண்ண பார்ப்போம். பாலா 22 சேவ். ஓகே, சக்ஸஸ், சேவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி திருப்பி ரிட்டர்னும் வந்துருச்சு. நேம் ஈக்குவல் டு பாக்கான சேவ் பட்டனோ. ஓகே, இப்போ திருப்பி குரு 24 சேவ். சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபெச் பண்ணும்போது நம்ம இங்கே போட்டிருக்கோம் நேம் ஈக்குவல் டு நேம்னு. ஸோ 2 நேம் இருக்குது. ஸோ அந்த 2 நேமும் ஃபெச் ஆகி வந்து ஷோ ஆகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அதாவது கோடேட்டா பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த வீடியோவில் சேவ் அண்ட் ஃபெச் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறது எப்படி, டெலிட் பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்ப்போம்.